யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. John chapter 14 verse 15. யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம். பிள்ளைங்க இருக்கிறதுனால மேத்யூ, மார்க், லூக், ஜான். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம். John chapter 14 verse 15. ஹalleluya. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஹalleluya. தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கு. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள். ஹalleluya. இன்னைக்கு நம்ம தேவனை நேசிக்கிறோம், தேவன் மேல நம்ம அன்பாய் இருக்கிறோம் என்று நம்ம வாயின் அறிக்கையின் வழியாக சொன்னாலும், ஆனா தேவனோட வார்த்தை எப்படியாக அது உறுதிப்படுத்துதுன்னா, நம்ம தேவன் மேல அன்பாய் இருக்கிறோம்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவர்களாக நம்ம காணப்படுவோம். இன்னைக்கு எத்தனை பேரு தேவனை நம்ம நேசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம், அவரே வழி சத்தியம் ஜீவன் என்று நம்ம நம்புகிறோம். ஆனாலும் அது நம்மளோட வாழ்க்கை நடைமுறையில நம்ம காட்டுகிறோமா? அது வெளிப்படுதா? ஹalleluya. இருக்கீங்களா என்னோடு? அது உங்க வாழ்க்கையில நீங்க பிரதிபலிக்கிறீங்களா? ஒருவன் தேவனை நேசிக்கிறான் என்றால் அவன் தேவன் சொல்லுகிற எல்லா விதமான வார்த்தைகளும், எல்லா விதமான வசனங்களையும், எல்லா விதமான கற்பனைகளும் அவன் கை கொண்டு அதன் பிரகாரமாக நிற்கிறவனாக காணப்படுவான். ஹalleluya, ஹalleluya. நம்ம சொல்றோம் நம்ம தேவனை நேசிக்கிறோம், அது வசனத்தை வச்சு சொல்லுவோம். ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையிலே நம்மளோட இருதயத்தை கொண்டு, நம்மளோட சிந்தையை கொண்டு, நம்மளோட பலத்தை கொண்டு நம்ம தேவனை நேசிக்கிறோம்? நீங்க அவரை நேசிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவரோட வார்த்தை உங்களுக்கு நினைவூட்டப்படும். ஹalleluya. எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கீங்க? நீங்க ஒரு காரியத்தின் மத்தியில, ஒரு பாடல் மத்தியில நீங்க கடந்து போகும்போது நீங்க கேட்ட பிரசங்கம், நீங்க கேட்ட வார்த்தைகள், நீங்க படித்த வார்த்தைகள், அது உங்களுக்கு மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அதை வெளிப்படுத்துவார், உங்க மத்தியில பேசுவார். ஹalleluya. கேட்காதவங்க நீங்க இன்னும் தேவனை முழுமையாக நேசிக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்க இன்னும் இல்லை. ஹalleluya. எத்தனை தடவை தெரியுங்களா, நம்மள மனுஷர்கள் நம்மள ஆலோசிக்க தேவையில்லை, மனுஷர்கள் நம்மள வழி நடத்த தேவையில்லை, மனுஷன் நம்மளுக்கு ஒரு வழி உண்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா கர்த்தரோட வார்த்தை நம்மளுக்கு அனைத்தையும் செய்து முடிக்கும். ஹalleluya. ஏன்னா நம்மளோட விசுவாசம் நம் கிறிஸ்து மேல, கிறிஸ்து தான் வசனம், கிறிஸ்து தான் வார்த்தை, கிறிஸ்து தான் சத்தியங்க. இன்னைக்கு வார்த்தையாக அவர் நம்ம மத்தியில வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. அது சத்திய வார்த்தையாக நம்ம மத்தியில அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறாரு. ஹalleluya. உங்க மத்தியில பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து வார்த்தையாக உங்க மத்தியில வாசம் செய்கிறாரு. ஹalleluya. அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அநேக சூழ்நிலை தேவனோட கற்பனைகளை கை கொள்றதுக்கு நம்ம தவறுறோம். ஹalleluya. நம்ம அநேக நேரத்துல அநேக சூழ்நிலை மத்தியில நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்துல இந்த சூழ்நிலை மத்தியில நம்ம என்ன செய்யணும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. தேவனும் அதுதான் பிரியப்படுவார் தெரிந்தோ நம்ம அநேக நேரத்துல அலட்சியமாக நம்ம போயிடுறோம். அந்த நேரத்துல நீங்க என்ன தெரியுங்களா பண்றீங்க? நீங்க தேவனை நேசிக்கல என்று நீங்க அதை வெளிப்படுத்துறீங்க, உங்களோட கிரியை மூலமாக வெளிப்படுத்துறீங்க, உங்களோட வாயின் வார்த்தை மூலமாக நீங்க வெளிப்படுத்துறீங்க. என்னோட சேர்ந்து 1 யோவான் 2வது அதிகாரம் 3 6 எடுத்துக்கொள்ளுங்க. 1 John chapter 2 verse 3 to 6. 1 யோவான் 2வது அதிகாரம் 3 6. 1 John chapter 2 verse 3 to 6. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால்
பாருங்க, திருப்பி யோவான் தான் சொல்ற. யோவான் எழுதினவரும் யோவான் தான். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதினவரும் அதே யோவான் தான். அவர் சொல்றாரு, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனாலேயே நம்ம அறிவோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். உண்மையிலேயே நீங்களும் நானும் நம்மளுடைய தேவனை நம்ம அறிந்திருக்கிறோமா? நீங்க அறிந்திருக்கிறீங்களா? ஆனால் நீங்க அவரோட கற்பனைகளை கை கொள்றவர்களாக நீங்க காணப்படுவீங்க. இன்னைக்கு நம்மளே நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். நம்மள ஆராய்ந்து பார்க்க மற்றவங்க வர முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய இருதயத்தையும் உங்களோட சிந்தையும் தேவனை அடுத்து உங்களால மட்டுமே அது அது உங்களால அறிந்து கொள்ள முடிகிற ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தேவனை அறிந்திருந்தீங்கன்னா நீங்க அவர் சொல்லுகிற பிரகாரமாக நீங்க செய்கிறவர்களாக இருப்பீங்க. அதை நீங்க மறுதளிக்க மாட்டீங்க. உங்களை கடினமான இருதயத்துக்கும் நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஒரு போராட்டம், ஒரு பாடு வந்தா என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். செய்யணுமா? ஒரு போராட்டம் இது யார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா? நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு விழுத்திருந்து ஜெபம் செய்யுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்பனா பாடுதானே சோதனை? அது உங்களுக்கு சோதனை தானே? ஒரு போராட்டம் நம்மளுக்கு அது சோதனை தானே? அப்படின்னா ஒரு சோதனை மத்தியில நம்ம மாட்டி கூடாதுன்னா சோதனை நம்ம சுத்தி தான் இருக்கும். ஆனா நம்ம வஞ்சிக்கப்பட்டு அதுல விழாதபடிக்கு நம்ம விழுத்திருந்து ஜெபம் பண்ணணும். இது தேவனோட வார்த்தை. தேவன் நம்மளுக்கு அது கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனா எத்தனை பேர் போராட்டம் மத்தியில நம்ம ஜெபம் செய்யறோம்? வாலிப பிள்ளைங்கன்னா சோக பாட்டு போட்டுட்டு மெத்தல படுத்துக்கிட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு அழுகுறது. காதல் துறவினா அப்படியே காதல் பாட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே படிச்சு அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஆவி எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா? இல்ல வாலிப பிள்ளைங்க மட்டும் உணரலன்னு நினைக்கிறேன். நிறைய தாய் தாப்புல கூட உணர்ந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மளை என்ன செய்ய சொன்னாரு? நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இல்லைன்னா கால் பண்ணிருந்தோம். ஏனாண்டி தான் நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. சபையில் எல்லாரும் சொல்றாங்க, ஏனாண்டி கால் பண்ணி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா கவலைகளும் எல்லா துன்பங்களையும் அவங்ககிட்ட சொன்னாலும் அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க ஜெபம் தான் பண்ண. நீங்க அவங்ககிட்ட சொல்லி நீங்க ஜெபம் பண்ண சொல்றது காட்டுறது நீங்க முழங்கால போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அது உங்களுடைய பாடு, உங்களோட பிரச்சனை, உங்களோட சோதனை. நீங்க கூப்பிட்டாலும் தேவனை இறங்குறவராக இருக்கிறாரு. அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறாரு. உங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவனை நம்ம அறிந்திருக்கிறோம்னா அவரோட கற்பனைகளை கேட்டு அதன் பிரகாரமாக செயல்படுத்துறவர்களாக நம்ம காணப்படணும். நீங்க தையத்தக்கான குதிப்பாங்க. இல்ல நான் தேவனை அறிந்திருக்கிறேன், அவர் இல்லாம என்ன? சில பேர் பேசுறது கேட்டா நானே நம்பிடுவேன். விசுவாசிங்க பேசுற விதம், அவர்தான் எனக்கு எல்லாமே, அவர் எல்லாம் எனக்கு இந்த வாழ்க்கை இல்லை. ஆனா ஒரு பிரச்சனை பாடிட்டு வரும்போது சபையில இருக்க மாட்டாங்க. ஏன் சிஸ்டர் சபைக்கு வரல? ஒரே பிரச்சனை, ஒரே பாடு, தாங்க முடியல சிஸ்டர், அதனால வீட்டிலே இருந்துட்டு. இதான் தேவன் கற்றுக் கொடுத்தாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், மனுஷர்கள் 1001 பேசினாலும் நம்பிடாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனோட கனி அவனுடைய கிரியையின் மூலமாக நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் செய்கிற செயல்கள் மூலமாக நீங்க கண்டுகொள்ளலாம் இது நல்ல கனியா இல்ல கெட்ட கனியா. ஆமென். இன்னைக்கு எல்லாரும் எப்படி ஏமாந்து கிடக்குறோம்? மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அதை நம்பி. மனுஷனுடைய வார்த்தையில ஒரு மாயை இருக்கு தெரியுங்களா? ஹல்லேலூயா. மனுஷனோட வார்த்தையில என்ன இருக்கு? ஒரு மாயை இருக்கு. அந்த மாய ஒரு மாயமான ஒரு அந்த தந்திரமான அந்த வார்த்தையில இருக்கிற இன்னைக்கு அநேக பேர் மனுஷனோட வார்த்தை கேட்டு நிறைய இழந்து போய் உட்காந்துருக்கோம். நான் எப்போதும் எனக்கு பிடிச்ச ஒரு காரியம், ஒரு
ஒரு கணவர் மனைவி இப்ப கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க வச்சுங்களேன். நீங்களே சொல்லுங்க, மேபி நீங்க வந்து இன்னைக்கு அநேக பேர் லவ் மேரேஜ் தான் பண்றாங்க. அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப குறைவுதான். நீங்க சொல்லுங்க, லவ் பண்ணும்போது என்னைக்காச்சும் பெண்ணும் சரி ஆண் அவங்களுடைய கெட்டதை காமிச்சிருப்பாங்களா? காட்டவே காட்ட மாட்டாங்க. என்னதான் காட்டுவாங்க? நல்லதை மட்டும் தான் காட்டி அதை நம்பி கல்யாணமும் பண்ணிடுவோம். எப்ப அந்த கெட்டது சுயரூபம் தெரியும்? எப்ப? திருமணம் பிறகு. ஏன்னா ப்ராப்பர்ட்டி ஓன் ப்ராப்பர்ட்டி ஆயிட்டு இல்லையா? அப்பதான் தெரியும். நீங்க இப்படி பேசுவீங்களா, நீங்க இதெல்லாம் செய்வீங்களா, இதெல்லாம் குடிப்பீங்களா, உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷங்கிட்ட நிறைய தந்திரம் மாயெல்லாம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மனுஷனோட வார்த்தையை கேட்டோ இல்ல அவங்க சொல்ற அந்த மாயமான வாசனைக்கு அழகா அப்படியே அதை பேசுறது அப்படியே கவிதை மாதிரி இருக்கும். ஆமென். அது பேசுறது எப்படி இருக்கும்? ஏசுனா கூட கவிதை மாதிரியே இருக்கும். ஆனா பாஸ்டர் தேவனோட வார்த்தையை எடுத்து உங்களை கொஞ்சம் கடந்து கொண்டாலே போதும். அவர் யாரு? ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வசந்திருப்போம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3 மறுபடியும் படிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களா முதலாவது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? யோவான் 14ஆம் அதிகாரம் 17 வசனத்துல, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்க. நீங்க தேவனை நேசிச்சா மட்டுமே உங்களால தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனை நேசிக்கலைன்னா அவர் சொல்ற காரியத்தை உங்களால ஏற்றுக்கொண்டு அதை உங்களால செயல்படுத்த முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக சூழ்நிலை மத்தியில தேவன் சொல்லுகிற காரியத்தை அவங்களால செய்ய முடியாம போனது. அவங்களால அதை ஏற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில அதை வந்து அப்ளை பண்ண முடியல. தேவன் இதுதான் வழியில இஸ்ரவேல் ஜனங்கள் காட்டுவாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன, எங்களுக்கு அது பிடிக்கல, நாங்க இப்படிதான் போவோம். ஆமென். நீங்க இது செஞ்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே தேவன் கட்டளை இட்டுருவாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியும். ஆனா மீறி தேவன் எது செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ, நீங்க இதை செஞ்சீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை எழுதுறோம், அதை தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு கடினமான இருதயம். கடினமான இருதயம் உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களா? இப்ப வந்து நான் தீமோத்தேயுக்கு சொல்றேன். தீமோத்தே, என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குது? நீங்க செய்யல, நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சிகரெட்டு குடிக்காதீங்க, அது உங்க உடலுக்கு நல்ல கெடுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே கெடுதல்னு சொல்லி விற்கிறது அந்த மதுபானமும் சிகரெட்டு மட்டும்தான். கீழேயே எழுதியிருக்கோம் இல்லையா? தீமோத்தேயு சொல்றாரு, இல்லக்கா என்னால இது குடிக்கலாம் இருக்க முடியாது. நான் குடிக்கலன்னா நான் ஆடிக்கிட்டே இருப்பேன். குடிச்சாதான் ஸ்டேடியா நிற்பேன். குடிக்கலன்னா எனக்கு கோபம் வரும். குடிச்சனாதான் எனக்கு ஒரு நிம்மதி வரும். ஏன்னா அந்த போக்கம் உள்ளுக்கு போய் எல்லாம் பக்காயிருது. அண்ணா அப்படியே உண்மையை சொல்லிட்டு அப்படியே அவர் அப்படியே ஜாம் ஆயிட்டாரு. நான் குடிச்சது இல்லை, அதையும் சொல்லிடுறேன். நான் சிகரெட் குடிச்சது இல்லை. ஆனா நான் சொல்றேன், இப்ப நான் சொல்றது நல்லதுக்கா கெட்டதுக்கா? நல்லதுக்கு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அது என்னது? நான் சொல்றது கெட்டது, அவருக்கு அது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் இருந்தாங்க. அந்த கடினமான இறுதி, அந்த கடினமான இறுதியை கர்த்தருக்காக அவங்களால கொடுக்க முடியல. அவங்க வாழ்க்கையை அவங்களால அர்ப்பணிக்க முடியல. அவங்களால அதை ஒப்பு கொடுக்கவும் முடியல. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். பாருங்க, தமிழ் ஸ்கூல்ல பழமொழிலாம் அவ்வளவு பேச கற்றுக்கிட்டேன் நானே பிரசங்கத்துக்காக. ஒண்ணு நீங்க நினைக்கணும், என் காலம் அந்த வார்த்தை எத்தனை தடவை கேட்டிருக்கோம். இஸ்ரவேல் அப்படிதான் இருந்தாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் மாதிரி இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் நிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க தேவன் மேல
நீங்க அவருடைய கற்பனைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நீங்க போகுவீங்க. இந்த வார்த்தை சொல்லுது, நீங்க அவரோட கற்பனைக்கு நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க அவரை அறிந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமே. சரி, உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம். நான் திருப்பி அதுக்கே வரேன். ஏன்னா எனக்கு அதுல மட்டும் தான் அனுபவம் இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா, இன்னைக்கு கக்கா காட்டு இருக்காங்க, அப்பாங்க காட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல இருக்கிற தம்பி தங்கச்சியும் அவங்களால நேசிக்க முடியாது. ஆனா அப்பாங்க அக்காய் ஆமாவா என் பிள்ளைங்களை சிரிச்சே காட்டி கொடுத்துடுறாங்க. அப்பாங்க அக்காய் உண்மையிலே தூக்கிக்கிட்டு போங்க. என் ஸ்கூல்லயே நான் பார்த்துருக்கேன் பிள்ளைங்க அந்த மாதிரி அப்பாங்க அக்காய் அண்ணா அண்ணா அக்காய். அப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான யாராச்சும் இருந்தா அவங்க உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு முன்பாகவே நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக நடந்துருப்பீங்க. ஆமா தானே? ஆமாங்க தானே? அவங்கள சொல்ல வேண்டாம், நீ இப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், நீ ஒரு சைடு மொட்டை அடிச்சுட்டு ஒரு சைடு முடி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும், அவங்க அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். நீங்களே அது தானாகவே தெரிஞ்சு கொண்டு அறிந்து கொண்டு நீங்க உங்களை அப்படியாக அமைத்துக் கொள்வீங்க. ஆமாங்க தானே? நீங்க நான் ரொம்ப உண்மையா பேசுறேன். ஆமாங்க தானே? அது மட்டும் இல்ல, இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கு. நம்மளே போய் கேட்டுப்போம், உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும். ஸ்கூல் டைம்லலாம் ஒரு புக்கு இருக்கும், இவங்கள்ட்ட கொடுத்து உங்களோட பயோடேட்டா எழுதுங்க. அது பேர் என்னது? அனாலிசிஸா? முன்ன நாங்க படிச்ச காலத்துல இருக்கும். எல்லாம் நாங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஒரு நோட் புக்கை ரெடி பண்ணிக்குவோம். வருகிற இருக்கா சிஸ்டர்? இருந்துச்சா? எங்களுக்கு அனுப்ப கூட. ஓ, அப்பனா பழைய காலம் கூட. புது பிள்ளைங்க அப்ப நீங்க கொஞ்சம் நல்லவங்க தான். புக்கு முடிஞ்சா சம்பவம் வேற. அவன் புக்கை கொடுத்து உங்களோட பயோடேட்டா தருங்க. எதுக்கு கேட்போம்? நம்மளுக்கு அவங்க பிடிச்சனால அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்னது, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. நம்மளே தெரிஞ்சுக்க முயற்சி எடுப்போம், இல்லை ஆர்வப்படுவோம். ஒரு மனுஷனுக்கு நம்ம இந்த முயற்சி எடுக்கும் போது ஏன் தேவனை நம்ம நேசிக்கிறேன்னு சொல்றோம். தேவனு அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனா அவரை நேசிக்கிறேன்னு சொல்ற நம்ம ஏன் அவரை எதிர்பார்க்கறது போல ஏன் நம்மளால செய்ய முடியல? நம்மளால செய்ய முடியாதுன்னு இல்லை தெரியுங்களா? ஏன்னா இதெல்லாம் செய்ய முடியுது, நம்மளால செய்ய முடியாதுன்னு இல்லை. உங்களுடைய நேசம், உங்களுடைய அன்பு, உங்களோட முக்கியத்துவம் தேவனை காட்டிலும் மற்ற காரியங்கள் இருக்கிறதுனால தான் உங்களால தேவனுக்கு அந்த பலியை உங்களால உண்டாக்க முடியல. ஆமே. சில இடத்துல நம்ம தாங்க வழிகளை கொடுக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேவனோட வார்த்தை நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கும், நம்மளை உருவாக்குறதுக்கும், நம்மளை பயன்படுத்துறதுக்கும், நம்மளை தெளிவாக்குறதுக்கும், ஹல்லேலூயா, அதற்கு சில நேரத்தில் நம்ம வழிகளை கொடுக்கணும். அவர் நம்ம மத்தியில செயல்படுத்துறதுக்கு. நீங்க உங்களை சிந்தையில கொண்டு, உங்களை தெரிகளை கொண்டு, உங்களோட வார்த்தையில கொண்டு நீங்களே தடையை உண்டு பண்ணினீங்கன்னா எதுவும் செய்ய முடியாது. யார் வந்து செய்வா? பிசாசு வந்து அவங்க கிரியை செய்வோம். ஆமாங்க. ஏன்னா நீங்க தேவனுக்கு நீங்க இடம் கொடுக்காத பட்சத்துல யார் வருவா? பிசாசுக்கு வருவாங்க. நீங்க பிசாசுக்கு கிரிகளை தான் செய்றீங்க. ஆமென். அந்த வார்த்தைக்கு போக வேண்டுமாக, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியோ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறார், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அல்லேலூயா. வார்த்தை சொல்லுது, அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது நம்ம பொய்யனாக இருக்கிறோம். பொய்க்கு பிதா யாரு? பிசாசுங்க. ஞான அவன் நம்ம மத்தியில இருக்கிறான். ஞான நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கிறோம். நம்ம தேவனை நேசிக்கிறோம்னா தேவனுடைய ஆளுகையும் அவரோட சாயல் மட்டும் தானே நம்ம மத்தியில இருக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க கை கொள்ளுகிறேன்னு நீங்க சொல்லி, ஆனா நீங்க அதை செய்யாம
இருந்தீங்கன்னா நீங்க பொய்யனா? ஆமே இல்ல சிஸ்டர், நான் கரெக்டா இருக்கேன். எத்தனை பேர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்துறவங்கள நேசிங்கன்னு தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா. உங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு நீங்க ஜெபம் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமாம் தானே? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்ம செய்கிறோம்? நம்ம ரொம்ப பண்டாயி. நம்ம வந்து மனுஷன்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தெளிவாக தான் பேசணும். நான் சொல்லுவேன் இப்படி, இல்லை இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கேன். இல்லைங்க, ஆனால் தேவன் வார்த்தை சொல்லுது. அவர் ரோமன்ல எழுதியிருப்பாங்க, நீ 10 கட்டளை இருக்கு இல்லையா, நீங்க 9 கட்டளையை நீங்க கை கொண்டு, ஆனா நீங்க ஒரு மனுஷனை நீங்க கொலை செஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க அந்த 9 கட்டளையும் நீங்க 10 கட்டளையும் நீங்க மீறிட்டீங்கன்னா அர்த்தம். யூ டோன்ட் திங்க் நீங்க 9 கற்பனையை நீங்க கை கொண்டுட்டு ஒரே ஒரு கற்பனை தான் ஆண்டவரே நான் தவறிட்டேன்னு சொன்னாலும் அதுக்கு பேரு பாவம் தான். நம்மளுக்கு சின்ன பாவம் பெரிய பாவம் இல்லை, சின்னதை பெருசை எடுத்துட்டு பாவம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்றோம், நான் செஞ்ச சின்ன பாவம் தான். பொய் சொல்லணும்னா நம்ம மன்னிச்சிருவோம். ஆமாங்க தானே? எத்தனை பேர்? ஏன்னா நம்மளுக்கு அது பெரிய பாவமாக தெரியாது. ஆனா வேதத்துல பொய்க்கு பிதாதான் பிசாசுன்னு வேதம் எழுதிருக்கு. அப்ப அது எவ்வளவு பெரிய பாவம். இன்னைக்கு பொய்யானதுதான் நம்ம வாயில சகஜமாக வருகிற ஒரு வார்த்தையா இருக்கு. ஹல்லேலூயா. தொடர்ந்து வசனத்தை படிங்க. கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லை, அவனுக்குள்ள இயேசு இல்லை, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியோட செயல் இல்லை, பரிசுத்த ஆவியோட கிரியைகளும் இல்லை. அதுதான் சத்தியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லு, நானும் சத்தியமும் நானும் வழியும் சத்தியமாகவும் ஜீவனமாக இருக்கிறேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப உங்க வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்து என்ற அந்த வழியும் இல்லை, அந்த ஜீவனும் இல்லை, அந்த சத்தியமும் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவன் அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டு இருக்கும். ஒருவன் தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கிறவனா இருந்தால் தேவனோட வார்த்தைய அதே நம்பிக்கை என்று அதை சாய்ந்து இருக்கிறவன் எல்லா சூழ்நிலையும் தேவனோட அன்பா உணருவான். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் மனுஷன் விட்டுட்டு போனாலும் தேவனோட அன்பு அங்க அவனால உணரும். ஹல்லேலூயா. மனுஷன் கைவிட்டாலும் தேவனோட கரம் அங்க இருக்கு என்று அவனால உணர முடியும். ஹல்லேலூயா. மனுஷன் அவனை ஏமாற்றிட்டு போனாலும் உண்மையுள்ள தேவன் பட்சத்தில் இருக்கிறான் என்று அவனால காண முடியும். அதுதாங்க தேவனோட அன்பு மெய்யாகவே அவன் மத்தியில பூர்ணப்பட்டு இருக்கும். இன்னைக்கு மனுஷன் எதுக்காக ஏங்குறாங்க? அன்புக்காக தான். மனுஷன் எதுக்காக ஏங்குறான்? அந்த அன்புக்காக. அன்புனால் நம்ம எவ்வளவு தடவை ஏமாந்துபட்டு போயிருக்கோம். அன்புனால் நம்ம எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்போம். அன்புனால ஒருத்தவங்களை நம்பி நம்ம நிறைய இழந்திருப்போம் இல்லையா? ஆமே. ஆனா தேவனும் நம்ம அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டால், அவர் வார்த்தையில நம்ம நிலைத்திருந்தோமானால், அப்படின்னா அந்த வார்த்தை நிலைத்திருந்து அதன்படி நம்ம பேசுகிறவர்களாகவும் பார்க்கிறவர்களாகவும் கிரியை செய்கிறவர்களாகவும் நடக்கிறவர்களாக நம்ம இருந்தா அவரோட அன்பு மெய்யாகவே நம்ம மத்தியில பூர்ணப்பட்டு இருக்கும். அப்படின்னா அது முழுமையாக நம்மளை சுற்றி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அவரோட அன்பு நம்மளை மூடிக்கொண்டிருந்துச்சுன்னா, ஹல்லேலூயா, நம்ம எதையும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம எதையும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா தேவன் அன்பு தான் அங்க பூர்ணமாக இருக்கு. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அதனாலே மீண்டுமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் என்று. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா கிறிஸ்துவோட அன்பு உணர்றது இல்லை. வார்த்தை எவ்வளவுதான் சொன்னாலும் இயேசு கிறிஸ்து
நம்மளுக்காக ஏன் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் போட்டு காத்துனாலும் அவனால தேவனோட அன்பு உணர முடியாது. ஏன் தெரியுங்களா? உங்களுக்குள்ள வார்த்தை இல்லைன்னா எப்படிங்க நீங்க தேவனை உணர்வீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து அடையாளத்தை வைத்து நீங்க கண்டுகொள்ள முடியாது. ஏன்னா வேத தெளிவா சொல்லுது. அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு உருவம் இல்லை, அவர் வார்த்தையாக தான் இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமாக தான் நம்ம தேவனை பார்க்க ஆரம்பித்திருக்கோம். இந்த வார்த்தை மூலமாக தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை மூலமாக தான் தேவன் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவரால் எப்படிப்பட்ட அதிசயம் அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த வார்த்தை மூலமாக தான் நம்ம நல்லது கெட்டதை நம்ம வந்து அந்த அறிவை அடையவும் நம்ம வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்ப இந்த வார்த்தை, இந்த பரிசுத்த வார்த்தை, இந்த சத்தியமான வார்த்தை நம்மளுக்குள்ள இல்லைன்னா எப்படி நீங்க வந்து தேவனை அறிந்திருக்கிறீங்க என்று உங்களால உணர முடியும்? நான் இப்போதான் என் பையன் சொல்றேன், மூத்தவர், பிகாஸ் அவர் தான் ரோல் மாடல். யாருக்கு? கிரேனனுக்கு. அவங்க அன்னைக்கு இப்படி தலை செய்யணும்னா அவரும் அப்படிதான் தலை செய்யணும். அவங்க அண்ணன் வெளியே போறதுக்கு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு, அவர் நம்மளாம் வந்து ஒரு விதமான லாங் ஸ்லீவ் ப்ளூ கலர் போட்டுக்குவாரு. இவ்வளவு கொஞ்ச நேரத்துல போய் அந்த வெள்ளை கலர் சட்டையும், அவர்கிட்ட இருக்கிற வெள்ளை கலர் சட்டையும், அவர்கிட்ட இருக்கிற அந்த ப்ளூ கலர் சட்டையும் எடுத்துட்டு வந்துருவாரு. அவர் புதுசா ஒரு வார்த்தை அவருக்கு தமிழ் தெரியாது, தமிழ் தத்த புத்துன்னு பேசுவாரு. அவங்க ஒரு வார்த்தை தமிழ்ல பேசிட்டா கூட எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? அவங்க கொஞ்சம் ஸ்டாண்டர்ட், யூடியூப் கூட இங்கிலீஷ் தான் பார்ப்பாரு. எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? அண்ணட்டம் நிறைய மாட்டிக்குவாரு. ஏன்னா அவர் செய்யறது இங்க வெளிப்பட்டுரும். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் என்னெல்லாம் பேசினாலும், அவர் என்னெல்லாம் செஞ்சாலும் இங்க வெளிப்பட்டுரும். என் வீட்டுல ஒன்றும் இருக்காங்க. ஐயோ, என் வீட்டுல இருக்கிற ரகசியத்துல சொல்றேன், இல்ல உங்களுக்கு புரியுதுக்காக சார். என் வீட்டுல இன்னொன்னு இருக்காங்க. என் வீட்டுல இருக்குமே சிசிடிவி கூடி இருக்கு. அது பார்க்க தான் முடியும், கேட்க முடியாது. ஆனா எனக்கு வந்து ஆடியோ ரெக்கார்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க. என் மக ஒரு வார்த்தை கூட விட்டாம கரெக்டா ஞாபகப்படுத்திட்டு சொல்லும். ஆனா படிக்க சொன்னா படிக்காது. என் மகள்கிட்ட பார்த்தே இருக்கு எல்லாரும், நீங்க பேசுறதுக்கு முன்பாக என்ன பேசுறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட விட மாட்டாங்க. எனக்கு சில நானும் பார்க்கும்போது இது இவ்வளவு டேலண்டடா எப்படி தெரியல கண்டுகொண்டேன். வாக்குத்தத்த வசனம், ஒரு வாக்குத்தத்த வசனம் நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருவேன். மனப்பட பண்ணுங்க, 1 மாசம் தான் அவங்களுக்கு டைம். கற்றுக் கொடுத்து பாப்பா படிக்கவே மாட்டாங்க. சரி, சின்ன பிள்ளை அதுக்கு தெரியாது. பார்த்தா 1 மாசம் முடிஞ்சிச்சு, 2 பேர் சொல்லணும். ஏன்னா எவ்ரி நைட்டு அந்த வாக்குத்தத்தில் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். சொன்னோம். இவங்க 2 பேர் சொல்ல அவங்க உட்காந்துட்டு சொல்றாங்க. அப்பதான் யோசிச்சேன், அப்ப இவங்கனால மெமரைஸ் பண்ண முடியும், இவங்கனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சில டைம் அவங்க எங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க. 8 வயசு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு ரோல் மாடல் யார் என்று நம்ம அறிந்திருக்கோம். இன்னைக்கு யாரை நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம உதாரணமாக எடுத்து வச்சிருக்கோம்? யார் நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கோம்? ஆமென். நீங்க தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறவங்க அவங்க வந்து கிறிஸ்துக்குள்ள இருந்தாங்கன்னா, ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்துருந்தாங்கன்னா, அவங்க உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தான் உங்களுக்கு முன்பாக வைத்து உங்களை வழிகாட்டுவாங்களே தவிர, உலகத்தில் உள்ள காரியத்தை முன்னுக்கு வைத்து அது ஒரு தீர்வாக உங்களுக்கு அதை ஆலோசிக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே பைபிள் ஸ்கூல்ல நான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு ட்ரபிள்ல இருக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு பிரச்சனைல நீங்க மாட்டிக்கொண்டுட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த கவலையும் அந்த ஒரு தவிப்புனா நீங்க வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கும்போது யூ பிகம் a baby. புரியுதுங்களா? நீங்க குழந்தையாக மாறிடுவீங்க. ஏன் தெரியுங்களா? குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா என்ன செய்யணும்னு தெரியாது. யார் அந்த நேரத்துல வந்து அதுக்கு உதவி செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளும். புரியுதுங்களா? என்னோட இருக்கிறீங்களா? நான் ஏதாச்சும் தவறா சொல்லனா, இப்ப நீங்க ஒரு பிரச்சனை மாட்டிக்கொண்டீங்கன்னா நீங்க அதை தவிர்த்து கொண்டு தானே இருப்பீங்க.
ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தீர்வு இல்லாம நீங்க அதை தத்தளிச்சு கொண்டுதான் இருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு யாராவது அன்பாக பேசினாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்ய வந்தாலும் சரி, நீங்க அந்த ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை தான் நீங்க இருப்பீங்க தவிர, ஏன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு தலை சாய்க்கவும், உங்களை ஆறுதல் படுத்தவும், உங்களை அரவணைக்கவும் நீங்க ஒரு மனிதனை நீங்க தேடுவீங்க. ஜாக்கிரதையா இருங்க. Be careful. ஏன்னா பிசாசும் இதை அறிந்து கொண்டு இருக்கிறான். மனுஷனுடைய தன்மை, அவனுக்கு மனுஷனோட பலவீனங்களை அவன் அறிந்திருக்கிறான் தெரியுங்களா? அந்த பலவீனத்தை கொண்டு தான் அவன் உங்களை வஞ்சிக்கும்படியாக அநேக காரியத்தை, அநேக மனுஷர்களை, அநேக கிரியைகளை உங்க மத்தியில கொண்டு வந்து வைப்பான். ஏன்னா அவன் அறிந்திருக்கிறான் நீங்க அதுல விழுகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் அந்த சூழ்நிலை மத்தியில உண்டு என்று. நாங்க கொஞ்சம் சொல்லட்டுங்களா? பிரச்சனை கவலை ஒண்ணு வந்துருச்சுன்னா தேவன் சமூகத்தை தேடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தேவனோட சமூகத்தை தேடும் போது மேபி உங்களுக்கு you don't understand what's going to happen. மேபி உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது, இந்த தீர்வு என்னது. ஏன்னா நீங்க அந்த யோசிக்கிற தன்மை இல்லை. ஹல்லேலூயா. நீங்க அந்த யோசிக்கிற தன்மை இல்லை. ஆனா தேவனால கூடாத காரியம் ஏதாவது உண்டா? இல்லையே. அவனால உங்க பிரச்சனையை அவனால தீர்க்க வைக்க முடியும். மனுஷனால என்ன தெரியுமா செய்ய முடியும்? உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்த முடியும். பேசி 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 உங்களோட இடத்துல நிக்க வைக்க முடியும். ஆனா மனுஷனால உங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கொடுக்க முடியாது. ஒரு முடிவு, ஒரு தீர்வு தேவனால் மட்டுமே நம்ம தர முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில சூழ்நிலை மத்தியில ஜாக்கிரதையா இருங்க. பிசாசன் உங்களை மேற்கொள்றதுக்கும், பிசாசன் உங்களை ஆளுகை செய்யறதுக்கும், பிசாசனால் நீங்க வஞ்சிக்கப்படுறதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. முக்கியமா வாலிப பிள்ளைங்க. மிக கொஞ்சம் ஃபேமிலியா இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களால சிந்திக்க முடியும். நான் விசுவாசிக்க முடியும். இல்லையா? நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் வாலிப பிள்ளைங்க அப்படி இல்லை, இப்பதான் வளர்ந்து வராங்க. யோசேப்பு மாதிரி இருக்க கற்றுக்கொடுங்க. டிசிப்ளினான ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொடுங்க. வாலிப பிள்ளைங்க எவ்வளவு பெரிய உங்களுடைய வாலிபத்துக்கு, உங்களுடைய இளமைக்கு எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அதை விட்டு ஓடுகிறவர்களாக தான் நீங்க இருக்கணுமே தவிர, அது எதனால வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, நான் தான் ஒண்ணுமே பண்ணல, உங்களை விசாரித்து உங்களை நியாயப்படுத்துறதுக்கு தேவன் அங்க வைக்கிற. யோசேப்பு அவர் சொன்னாரு, என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வதுன்னு என்று அவர் கேட்டாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்பொழுதும் அந்த சிந்தை இருக்கணும், என் தாய் தகப்பன் பார்க்கல, என் பார்க்கறதுக்கு தெரியாது, ஆனா தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் நீங்க செய்கிற காரியத்தை. ஹல்லேலூயா. எப்பொழுதும் உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும். என் 2 பையன், ரேணுக்கு 8 வயசு, ரேனாக்கு 8 வயசு. சொன்னாலும் புரியாது. பிள்ளைங்க இல்லையா, நம்ம பிள்ளைங்களை வளர்த்துருக்கோம். பிள்ளைங்களுக்கு சில டைம் புரியாது. என் ஜபத்துல இருக்கும்போது நான் வைப்பேன். ஏன்னா என் பிள்ளைங்க நான் ஜபம் பண்றது கேட்டுதான் என் வார்த்தையை கொண்டு அவங்களும் ஜபம் பண்ண நான் பாக்குறேன். ஓகே, நான் ஜபம் பண்றது அதே வார்த்தையை வச்சு அவங்க ஜபம் பண்றாங்க. எப்போதும் சொல்லுவேன், ஆண்டவரே என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, நன்மை தீமை என்னதுன்னு கற்றுக் கொடுங்க. அப்பா பார்க்கல அம்மா பார்க்கல சொல்லி எந்த ஒரு தப்பான கருத்தை செய்யக்கூடாது. அவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு பயம் இருக்கணும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் இது உட்கார வச்சு நான் சொல்லி கொடுத்தேன், என் பிள்ளைங்களுக்கு புரியாது, கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஆனால் ஜபம் பண்ணும்போது எல்லாரும் கண்ணு முடியும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். என் பிள்ளைங்களுக்கு டெய்லி நினைச்சுக்கோங்க, எல்லா வாலிப பிள்ளையும் ஜாக்கிரதையா இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம கண்ணில் பார்க்கறது எப்போது அது ஏமாற்றமா தான் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அநேக சூழ்நிலைய நம்ம கண்கள் வழியா பார்த்து நம்ம சோர்ந்து போயிருக்கோம். என்ன நம்மளுக்கு முன்னுக்கு இப்படிலாம் நடக்குது, நான் இதுல இருந்து கடந்து வந்துருவேன்னு நீங்க கேட்ட அநேக நேரத்துல நீங்க சோர்ந்து போனாலும், சில சூழ்நிலை சில போராட்டம் நீங்க பார்த்துதான் சோர்ந்து போறீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், மாமிச கண்களா இருந்தா நீங்க பார்க்கறது அது மாமிச பிரகாரமான ஒரு வழியை தான் உங்களுக்கு உண்டு பண்ணும். அது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்காது, அது உங்களுக்கு பலத்தை கொடுக்காது. ஆவிக்குரிய நீதியில பாத்தீங்கன்னா
பரவாயில்ல, பிரச்சனை இருக்கு, பிசாசு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளுக்கு இங்க வெட்கத்தை உண்டு பண்ற மாதிரி தான் இருக்கு, ஆனாலும் தேவன் அதுக்கு பின்னாக ஒரு மகிமையான காரியத்தை, ஒரு ஜெயத்தை எனக்கு கொடுப்பார் என்று அந்த பாடலை நீங்க பார்க்கணும். நிறைய தடவை பாஸ்டர் வந்து எலிசாவும் கேயாசை பற்றி சொல்லியிருக்காரு இல்லையா? எலிசா நம்பிக்கையோட அந்த டென்ட்டுக்குள்ள அவர் இருக்கிறார். தேவன் யுத்தம் செய்வார், அவர் ஒரு வெற்றியை கொடுப்பார். கேயாசியோ முதல் தடவை போறாரு, போயிட்டு வந்து சொல்றாரு, கேயாசி அல்லது எலிசா படைகள் சுத்தி இருக்கிறாங்க, நம்ம வந்து மாண்டு போக போறோம். எலிசா சொல்ல, இல்லை நீ மீண்டும் போய் பாரு. மீண்டும் போய் பார்த்துட்டு வருவாரு. அப்படியேதான் இருக்கும். அவர் எலிசாவோ கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து உறுதியா நிக்கிறாரு. ஆனா கேயாசியோ ஒரு பயத்தோட போயிட்டு அவர் பார்க்கறது படைகளை. இங்க எத்தனை பேரு? 2 பேர். ஆனா அவங்களை சுத்தி ஒரு பெரிய படையை நிக்குது. 3வது தடவை எலிசா சொல்றாரு, ஆண்டவரே என்னோட ஆவிகளை கண்களை திறப்பு என்று சொல்லும் போது கேயாசி போய் வெளியே பார்க்கும்போது படைகள் இருக்கிறாங்க. ஆனா அந்த படைக்கு மேலாக தேவதூதரோட பட்டையோட நிக்கிறத அவர் கண்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அந்த காரியத்துக்கு மேலாக வைத்திருக்கிற காரியத்தை நம்மளால பார்க்க முடியல, ஆனா பூமியில இருக்கிற காரியத்தை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆமென். வசனத்துக்கு மேலுமாக அவருடைய வசனத்தை கைக்கொள்கிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஏசு என்னைக்காச்சும் பழி வாங்கி இருக்கிறாரா? ஏசு கிறிஸ்து யாராச்சும் மேல கோவப்பட்டிருக்கிறாரா? யாராச்சும் சபிச்சிருக்கிறாரா? இல்ல தூஷித்து இருக்கிறாரா? அல்லேலூயா. ஏங்க நம்ம அதை செய்யறோம்? நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம் என்று நம்ம சொன்னோம்னா அவர் நடந்த பிரகாரமாகவே நம்மளும் நடப்போம். நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லைங்க. கையை தட்டுங்க, கையை தூக்கி ஆராதனை செய்யுங்க, காலைல வேலைக்கு போறதுக்கு முன்ன ஜெபம் செய்யுங்க, வேதத்தை ஒரு வசனமாச்சும் படிங்க, உங்களோட வழியை பரிசுத்தமாக காத்து கொள்ளுங்கன்னு யாரும் நம்மளுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்க தேவனை அறிந்தவர்களாக இருந்தீங்க, நீங்க இந்த தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தீங்க. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நபருக்குள்ளாகவும் கொடுக்கப்பட்டிருக்காரு. அவர் தான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் மற்றவங்க சொல்லி நம்மளை வழி நடத்த, அந்த அபிஷேகம் நம்மளை தானாகவே வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை எப்படி நம்ம அறிந்து கொள்ளணுங்க? கிறிஸ்து நடந்து கொண்டது போல நாமளும் நடந்து கொள்ளணும். இல்ல முடியல, என்னால பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியல, நான் இதே பாவத்துலதான் நான் நிக்கிறேன், இந்த பலவீனம் என்னை வந்து சூண்டு கொண்டே இருக்கு, என்னை ஆட்கொண்டே இருக்குன்னா முடியலன்னு மனசுனால எதுவுமே இல்லை. நீங்களே சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் ரொம்ப பண்டாயா இருக்கிறீங்க. பிசாசன் தான் சிஸ்டர் என்னை இழுத்து போய் அந்த பாவத்தை விட்டுட்டான். உண்மையிலேவா? பிசாச உங்க கையை பிடிச்சி, பையன் உங்க கையை பிடிச்சி வந்து உங்களை வந்து இந்த பாவத்தை நிக்க விடுறான். நீங்களே சொல்லுங்க. பிசாசு உங்க மென்னுக்கு ஃபேஷன் ஷோ காட்டுவாரு. இந்த பாவம் இருக்கு, அதை வஞ்சிக்கப்பட்டு யாரு வரா? ஏஞ்சி வா சொல்லுங்க. பிசாச பிடிச்சி எடுத்து கொண்டு வரா? இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் நீங்க கிறிஸ்துக்குள்ள வாழ்றதுக்கும் பாவத்துல வாழ்றதுக்கும் அது அவங்களுடைய தீர்மானம். அது உங்களோட சொந்த தீர்மானங்க. பிசாசையும் யோசிச்சா சும்மா இருக்கிறீங்க, என்னையும் அப்பப்போ எடுத்துக்கிறாங்க. ஏன்? நம்மளுக்கு அவங்க உதவி பிரச்சனைன்னு வந்தாதான் நம்ம யாருக்கு உதவி தேடி போறோம்? தேவனை தேடி போறோம். ஆனா பாவம் செய்யறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, என்ஜாயா இருக்கிறதுக்கு, ஃபன்னா இருக்கிறதுக்கு நம்ம யாரு கூட உதவி எடுத்துக்கிறோம்? அவன் சும்மா இருந்தாலும் நீங்களே அவனை கூட்டி வச்சுக்கிறீங்க. நம்மனால எல்லா பாவத்துல இருந்தும் எல்லா பலவீனத்திலும் நம்மனால மேற்கொண்டு வர முடியும். அந்த ஜெயத்தையும் அந்த பலத்தையும்
நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவரோட கிருபை நம்ம மேல பூர்ணமாக அவர் விளங்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து பரத்துல நம்மளுக்காக இறங்கி வந்து அவர் தன்னுடைய உயிரை அவர் தியாகம் செய்து அந்த பரிசுத்தமான ரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்னைக்கு உங்களோட தீர்மானத்துல தடையிடவே மாட்டாரு. நான் மீண்டுமாக சொல்றேன், நிறைய பேர் புதுசா இருக்கீங்க. நான் மீண்டுமாக சொல்றேன், ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துல இருக்கும்போது தேவன் கற்றுக் கொடுத்துட்டாரு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. ஆமாங்க தானே, ஆமாங்க தானே. நீங்க இங்க இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க வந்து நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து பயன்படுத்தி நீங்க வந்து இருக்கலாம். ஆனா இந்த நன்மை தீமை அறிகிற பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க. இன்னைக்கு தேவன் அப்படிதான் நம்மளுக்கு எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தேவன் நம்மளுக்கு அவர் வார்த்தையை கொண்டு போதகங்களை கொண்டு அநேக ஊழியக்காரங்களை கொண்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஆமாங்க தானே. இப்ப பிசாசு வஞ்சிக்க வருது. இப்ப பிசாசு என்ன கேட்கிறான், தேவன் உன்னை இந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொன்னாரு. அவனுக்கு தெரியும், நீங்களாச்சும் மறந்துருப்பீங்க தேவனுடைய வார்த்தையை. தேவன் கற்றுக் கொடுத்து நீங்களாச்சும் மறந்துருப்பீங்க. ஆனா அவன் மறக்க மாட்டான், அவனுக்கு நல்லாவே தெரியும். தேவன் சொன்ன காரியத்தை கொண்டே அவன் வந்து ஏவாளை வஞ்சிக்கிறான். ஹல்லேலூயா. ஏவாளுக்கு தெரியுமா தெரியாது அந்த பழத்தை சாப்பிடுமா சாப்பிடக்கூடாதுன்னு? பிசாசு ஒரே வார்த்தை தான் சொன்னான், நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவனை போல. பிசாசு சொல்லுது, இந்த பழத்தை சாப்பிட்டா உண்மையிலே சொல்லுங்க, அந்த பழத்தை சாப்பிட்டா நம்ம யாரு போல மாறிடுவாங்க? ஏவாளு பிசாசு போலதான். எதான் வஞ்சிக்கப்படாதீங்க. மாயான வார்த்தை கேட்டு வஞ்சிக்கப்படாதீங்க. அவ அதை கேட்டு அந்த பழத்தை பார்த்தா பறிச்சா சாப்பிட்ட. தேவன் நினைச்சிருந்தா ஏவாள் அந்த பழத்தை பறிக்கும் போது தடுத்திருக்கலாமா இல்லையா? மறுபடியும் சொன்ன, தேவன் நம்மளுடைய தீர்மானத்தை தலையிட மாட்டாரு. ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்துட்டாரு எது செய்யணும் எது செய்யக்கூடாது. இங்க தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்களும் நானுதான். இன்னைக்கு நீங்க தேவனோட வார்த்தையை கேட்டு நீங்க வந்து கீழ்படித்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ போறீங்களா, இல்ல பிசாசு காட்டுகிற காரியத்தை கொண்டு அவனோட வார்த்தையை கேட்டு நீங்க பாவம் செய்ய போறீங்களா? அது உங்களுடைய தீர்மானம். ஆபேல் நல்லவன் தானுங்க, ஆமா தானே. காயின் ஆபேல் கொல்லும்போது ஏன் தேவன் வந்து தடுக்கல? ஏன்னா அது காயினோட தீர்மானம். ஆபேல் இறந்தாலும் அவனுக்கு ஒரு 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 இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்காரு. அவனுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை. இன்னைக்கு நம்ம செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை நம்ம கண்டிப்பா அனுபவிப்போம். ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட கிரியைகள் மத்தியில எப்படிப்பட்ட தீர்மானத்தின் மத்தியில நீங்க வாழ்றீங்க, நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. அதனால தேவனோட வார்த்தை நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனோட வார்த்தை மட்டும், இந்த பரிசுத்த வேதாகம் மட்டும்தான் பரிசுத்தத்தை பத்தி பேசுது. இந்த பரிசுத்த வேதாகம் மட்டும்தான் நம்மளுக்கு எதெல்லாம் கெட்டது எதெல்லாம் நல்லதுன்னு நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் காட்டி நம்மளை போதிக்குது. உலகத்துல எங்கேயாச்சும் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க? ஆனா தேவன் ரொம்ப நல்லவருங்க. நம்ம அவரோட கடைசி காலத்துல சேரும்படியாக அவர் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி வைத்து போயிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் வேகமா சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட இருதயத்தை, ஆமென், நீங்க எந்த குழப்பத்துல வந்திருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை மத்தியில வந்திருந்தாலும் சரி, நீங்க தெளிவில்லாம இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. உங்களோட இருதயத்தையும் உங்களோட சிந்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா தெளிவுபடுத்துகிற தேவன் தான் நம்ம மத்தியில இருக்கிறார். தவிர நீங்க ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்கன்னா அப்படின்னா நீங்க பிசாசனுடைய சத்தத்திலையும் பிசாசனோட வழிநடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு தேவனோட வார்த்தை கேட்டு நம்ம விடுதலை ஆகலைன்னா அதையா நம்மளோட சிந்தை இருள் அடைந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அநேக சூழ்நிலை நம்ம வந்து ஒளி பிள்ளைகள் நம்ம சொல்லிட்டு வாய் தான் சொல்லுது என்னதுன்னு ஒளி. ஆனா இங்கெல்லாம் என்ன இருக்கும்? இருள். இருள் இருந்துச்சுன்னா உங்களால தேவனோட வார்த்தையில இருக்கிற ஒவ்வொரு தன்மையும் உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால நீங்க தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்வான். இதுதான் என்னோட தலைப்பு. கடைசியா சொல்றேன்.
தேவனிடத்தில் அன்பா இருக்கிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்வான். இன்னைக்கு நீங்க ஒருத்தவங்க நேசிச்சீங்கன்னா நீங்க என்னெல்லாம் செய்யறீங்க? ஹல்லேலூயா. நீங்களே அதை தேடி நாடி ஓடி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொள்றீங்க தானே. அவங்களுக்கு பிரியமுள்ள காரியத்தை நீங்களே அவங்க கேட்கறதுக்கு முன்பாகவே நீங்களே அதை ஆயத்தப்படுத்துறீங்க தானே. ஒருவேளை உங்களுக்கு அது உங்களுக்கு ஒருத்தங்க மேல ரொம்ப அன்பா இருந்தீங்கன்னா அவங்களோட பிரியம் என்னது, அவரோட சித்தம் என்னது, அவங்களோட விருப்பம் என்னது இல்லை நீங்களே போய் ஆராய்ந்து பார்ப்பீங்க இல்லையா? நீங்க மனுஷனுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை உங்க தேவனுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட யாரும் வரப்போறது இல்லை, தேவன் ஒருவர் மட்டும்தான். கடைசி காலத்துல நம்மகிட்ட வேதமும் புடுங்கப்படும். என்ன புடுங்கப்படும்? வேதம் புடுங்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்க மாட்டாரு. ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு உதவியா இருக்கிறது இங்க இருக்கிற தேவனோட வார்த்தை மட்டும்தான். ஆமென். உண்மையில சொன்ன கடைசி காலத்துல நம்மகிட்ட வேதமும் புடுங்கப்படும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அந்த நேரத்துல நீங்க என்ன நம்பிக்கையில நீங்க வாழுவீங்க? நீங்க கற்றுக்கொண்ட வார்த்தைகளை கொண்டுதான் நம்ம நம்பிக்கையோட விசுவாசம் நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. தேவன் ரொம்ப அன்பானவருங்க. நம்ம எவ்வளவுதான் அவரை விட்டு ஓடி போனாலும், நம்ம எவ்வளவுதான் போய் ஓடி ஒளிஞ்சாலும் நம்மளை தேடி வருகிறது அவர் உண்டிதான். நம்ம தாய் தகவல் கூட நம்மளை விட்டுருவாங்க, நம்ம கணவன் நம்மளோட மனைவி கூட விட்டுருவாங்க. ஏன் சாரி டு சே, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா கூட ஒரு அளவு தான். ஆனா கடைசி பிறந்த வரைக்கும் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் எப்படி நல்ல மேய்ப்பு 99 ஆடை விட்டு 93 ஒரு ஆடுக்காக 99 ஆடுங்க ஒண்ணு போனா சரி, 99 காணாம போச்சுன்னா அவர் அதை பார்க்கல. இதெல்லாம் நல்லா இருக்குங்க, அந்த ஒரு ஆடு எங்க மாத்தி கொண்டு தவிச்சு கொண்டு இருக்கிறோம். அந்த தவிப்பு தேவனோட தவிப்பு. அல்லையா? அந்த தவிப்புக்காகவே அவர் தேடி வந்தார். இன்னைக்கு அநேக சூழ்நிலையில நம்ம தேவனை தேடி போகிறதே இல்லை, தேவன் தான் நம்மளை தேடி வராது. ஹல்லேலூயா. நம்ம ஏகதமா தான் சபைக்கு வந்திருப்போம், ஆனா இருந்தாலும் தேவனோட கரசனை அவர் வார்த்தை மூலமாக நம்ம மத்தியில பேசுறாரு. இதெல்லாம் தேவனோட அன்பு தெரியுங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கண்டிப்பா இன்னைக்குள்ள வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த சிந்தையோட நம்ம தேவனை கொஞ்ச நேரம் ஆலோசிச்சு நம்ம கடந்து போவோமா? ஹல்லேலூயா. நன்றி. அப்ப அவங்களுடைய வார்த்தை